குட் மார்னிங் டு ஆல். இது டியூஸ்டே மார்னிங். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா தான் பண்ணியிருந்தேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கூட 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது முழுகிறதுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய் சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூட சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. தக்காளி வதங்கணும் அவசியம் இல்லை. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடலாம். இது லைட்டாக பச்சை வாசனை போனதும் இதில் நம்ம வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு தேவையான தண்ணியும் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக குழம்பு கொதிச்சதும் கொத்தமல்லி தூவி எடுக்கனா கடப்பா ரெடி. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.